வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Redmi 9A மொபைலோடைய அன்பாக்சிங் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா 7500 கிட்டத்தட்ட வருது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு சூட்டபுளான ப்ரைஸ் தான் இது. ஸோ இதுக்கு பார்த்தோம் இதோட ரேம் பார்த்தோம் அப்படின்னா 3GB ரேமு, இன்டர்னல் மெமரி பார்த்திங்கன்னா 32GB கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஒரு பட்ஜெட் மொபைல்னே நமக்கு சொல்லலாம். ஸோ ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கிடைக்காது. ஸோ இது நம்மளுடைய ஆஃபர் ப்ரைஸ், அமேசானுடைய ஆஃபர் ப்ரைஸில் வந்திருக்கு. ஸோ இந்த மொபைலோட அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் மெயின் ப்ளஸ் பாயிண்ட் இது. தென் இந்த ரேட்டுக்கு 3GB ரேம் கொடுத்துருக்காங்க, 32GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. தென் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டைப் கிடையாது, ஃபிங்கர் சென்சார் கிடையாது. பட் ஆனால் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் கேமரா பார்த்தோம் அப்படின்னா 13 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் கேமரா தான். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இது ஆஃபரில் நமக்கு ஆஃபரில் வாங்கினது தான். பட் ஆனால் இன்னும் நமக்கு அதோட ப்ரைஸ் டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்தா இன்னும் இறங்கலை. பட் இதுக்கு மேலே அடுத்த நெக்ஸ்ட் வீக் இதோட ப்ரைஸ் குறையலாம்னு நினைக்கிறேன், குறையறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேக்கேஜ் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப்டியால் ஒன்றும் கொடுக்கல. ஸோ ஒரு நார்மல் கவரில் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பபிள்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஸோ வரக்கூடிய ப்ராடக்ட் சேஃபாக வரணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு பெரிய சேஃப்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பாக்ஸ் மேலே ஏதாவது இருந்ததுன்னா சுத்தமாக அது டேமேஜ் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாக்ஸை வெளில எடுத்தாச்சு. ஸோ பாக்ஸ் கீழே பார்த்தோம் அப்படின்னா ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வித்து பார்த்திங்கன்னா அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் பார்த்தோன்னா ஏற்கனவே நான் ப்ரைஸ் என்னன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதே ப்ரைஸ் தான் 7500 கிட்டத்தட்ட அந்த ப்ரைஸ் போட்டிருக்கு. ஸோ 499. ஸோ இது நமக்கு இனிமேல் தேவையில்லை. ஸோ அந்த நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ பாக்ஸ் மேலே பார்த்தோம் அப்படின்னா Xiomiயோட லோகோ பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே பார்த்தோம் அப்படின்னா 5000 mAh. ஸோ இதுதாங்க நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா மேலே பேக் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தோம் அப்படின்னா 6.59 இன்ச்சஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட். அந்த ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்னால் உங்களுக்கு அந்த மொபைல் ஃபாஸ்ட் சார்ஜிங். இது பார்த்தீங்கன்னா 16 மெகாபிக்சல் ஒரு சிங்கிள் கேமரா மட்டும்தான். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸர் ஆக்டோகோர் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 4G சிம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம டூயல் சிம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒரே டைமில் டபுள் சிம்மையும் பார்த்திங்கன்னா 4Gயில் நம்ம ஆக்டிவேட் பண்ணி நம்ம நெட்டு கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா சில மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 4G ஆக்டிவேட்டில் இருந்ததுன்னா இன்னொரு சிம் பார்த்தோம் அப்படின்னா 2G 3Gயில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ சிங்கிள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் ஆனால் ரெட்மியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 4G ஒரே டைமில் ஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதுவும். ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இது கவர்லேருந்து முதல்ல வெளில எடுப்போம். ரெட்மியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் தான் அவங்க நிறைய இப்போ லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ப்ளூ கலரும் பார்த்திங்கன்னா சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ மற்ற கலரை விட எப்போதுமே ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதிலே பார்த்திங்கன்னா கலர் பார்த்திங்கன்னா ஒரு 3 வேரியண்ட்டில் வருது. பிளாக்கு, க்ரீன் கலர், லைட் க்ரீனில் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு சேர்த்தா இது ப்ளூ. ஸோ 3 வேரியண்ட்டில் வந்துட்டுருக்கு. பட்டு நம்ம பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ளூ தான் ஸோ ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ப்ளூ பை பண்ணோம். ஸோ கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் கேமரா வித் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம பேக் சைடு கீழே பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி லோகோ கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர், மைக்ரோ USB, ஒரு மைக், இங்கே வால்யூம் கண்ட்ரோல், தென் ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன். அவ்வளோதான் இந்த பக்கம். ஸோ அப்படியே நம்ம ரொட்டேட் பண்ணோன்னா சிம் எஜெக்ட் டூல்,
இதில் வந்து ஹெட்ஃபோன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த பக்கம். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா 5 மெகா பிக்சல். தென் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ சிம் எஜெக்ட் டூல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே மேனுவல் கைடு தான் இருக்கும். ஸோ மேனுவல் கைடுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வாரண்ட்டி கார்டும் அதில் அட்டாச் ஆகிருக்கும். தனியாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ வாரண்ட்டி கார்டு இதே சேர்ந்து தான் இருக்கும். ஸோ வேறு ஒன்றும் நம்ம இதை வந்து பார்க்க போகிற அவசியம் இல்லை. ஸோ இதை க்ளோஸ் பண்ணி விட்ருவோம். ஸோ வேறு பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள ஒரு சார்ஜர், ஒரு யூஎஸ்பி கேபிள். ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிட்டோம். இந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டியாக ஸோ ஸ்க்ராச்சஸ் ஆகிறதுக்காக அந்த ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம வந்து மொபைல் வந்து இப்போ ஆன் பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஸோ மொபைலில் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே இருக்குது, அகலமாக இருக்குது ஸ்க்ரீனு. தென் ரெட்மி லோகோ வந்துருச்சு. ஸோ பூட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ஆன் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்ஸ்டாலேஷன் ஆகும். ஸோ இதெல்லாம் என்னென்னா வந்து MIUI இது பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வந்து Android 10 இது. ஸோ பூட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு மொபைலில் நீங்கள் ஆன் பண்ணும்போது ஸோ நெட்டை வந்து நீங்கள் வந்து ஆன் பண்ணிவிட்டு வைஃபை இருந்தால் கூட வைஃபை கூட கனெக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஆன் பண்ணலாம். ஸோ இல்லைனா வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு உள்ளே போயிடலாம். நீங்கள் வந்து ஸோ லாங்குவேஜ் கேட்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீஜன் இந்தியா. ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு செட்டப் கம்ப்ளீட். ஸோ இப்போயும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆகும். இது எப்படி இருந்தாலும் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் கூட ஆகும். ஸோ நான் இதை கட் பண்ணிவிட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ ஓகே, ஆன் ஆகிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ கேமரா வந்து நான் எடுத்து பார்த்தேன், கேமரா குவாலிட்டி பரவாயில்ல. ஸோ இந்த ரேட்டுக்கு என்ன குவாலிட்டி இருக்குமோ அதுதான் இருக்கும். ஸோ அதை நம்ம அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. தென் மற்றபடி உங்களுக்கு வந்து வீடியோ குவாலிட்டியும் பரவாயில்ல. ஸோ ஆடியோவும் பரவாயில்ல, நல்லாயிருக்கு. நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து C-டைப் சார்ஜர் வரும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுவும் இல்லை. தென் பார்த்தா ஒன்றும் ஃபிங்கர் டைப் கிடையாது. ஸோ ஃபிங்கர் டைப்புக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து GPS இருக்குது, IR ரிமோட் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இது உள்ள டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா சொன்னால் இது மட்டும் தான் நம்ம சொல்லலாம். மற்றபடி ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன இருக்குமோ ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. கேமரா பார்த்திங்கன்னா வந்து பேக் கேமரா சிங்கிள் கேமரா தான். ஸோ அவ்வளோதான் இவ்வளோ விஷயங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோனை பற்றி டீட்டெயில் ஏதாவது வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம், டவுட் இருந்தால் கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி டீட்டெயில் இன்னும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி அமேசானில் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.